மாணவர்களை வரவேற்கிறோம். இந்த தலைப்பில் 12 mm டயா மற்றும் 1.6 mm வால் திக்னஸ் கொண்ட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டியூபில் ஹாரிசான்டல் பொசிஷனில் காப்பர் கொண்டு சில்வர் பிரேசிங் செய்வது பற்றி அறிந்து கொள்வோம். இந்த பயிற்சியின் முடிவில் உங்களால் ஷீட்டுகள் மற்றும் டியூபுகளை தயார் செய்து ஹாரிசான்டல் பொசிஷனில் அமைக்கவும், சில்வர் பிரேசிங்குக்கான நாசில், ஃப்ளக்ஸ் மற்றும் ஃபில்லர் ராடை தேர்ந்தெடுக்கவும், நியூட்ரல் ஃப்ளேம் அமைக்கவும், வெப்பம் மற்றும் ஃபில்லர் மெட்டலை பொருத்தவும், மேற்பரப்பு குறைபாடுகளுக்கு ஜாபை சரிபார்க்கவும் முடியும். இப்போது 12 mm டயா மற்றும் 1.6 mm சுவர் தடிமன் கொண்ட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டியூபில் ஹாரிசான்டல் பொசிஷனில் காப்பர் கொண்டு சில்வர் பிரேசிங்குக்கு தேவையான கருவிகளை பார்ப்போம். ஸ்டீல் ரூலர், ஸ்கிரைபர், பால் பீன் ஹேமர், hacksaw frame with blade, half round file, bench vise, tri-square, tongs, chipping hammer, steel wire brush, safety clothing, gloves, PPE kit, a fixture, nozzle number 0, oxygen மற்றும் acetylene cylinder மற்றும் welding torch, cylinder key, ஸ்பார்க் லைட்டர், நாசில் கிளீனர். இப்போது 10 mm டயா மற்றும் 1.6 mm சுவர் தடிமன் கொண்ட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டியூபில் ஹாரிசான்டல் பொசிஷனில் காப்பர் கொண்டு சில்வர் பிரேசிங்கான ப்ரீ வெல்டிங் தயாரிப்புகளை பார்ப்போம். ஒரு ஹேக்ஷா ஓர் ஷேரிங்கை பயன்படுத்தி 100 mmக்கு 50க்கு 2 mm என்று காப்பர் ஷீட்டின் ஒரு பகுதியை வெட்டுங்கள். 100 mm நீளம், 12.7 mm டயா மற்றும் 1.6 mm தடிமன் கொண்ட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டியூப் மூலம் ஹேக்ஸோவை பயன்படுத்தி வெட்டுங்கள். எமரி ஷீட்டை பயன்படுத்தி பிளேட்டுகளின் மேற்பரப்புகள் மற்றும் விளிம்புகளில் இருந்து ஆக்சைடுகளை சுத்தம் செய்யவும். சில்வர் பிரேஸ் செய்யப்பட வேண்டிய மேற்பரப்புகள் சரியாக ஃபைல் அல்லது எமர் செய்யப்பட வேண்டும். இணைக்கப்பட வேண்டிய மேற்பரப்புகளிலிருந்து ஆக்சைடுகள் மற்றும் பிற அசுத்தங்களை அகற்றவும். 100 mm நீளமுள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டியூபை 100 mm நீளமுள்ள காப்பர் ஷீட்டின் மையத்தில் ஹாரிசான்டலாக வைத்து ஜாயிண்ட்டுக்கு சப்போர்ட் கொடுக்கவும். 0 சைஸ் நாசிலை தேர்ந்தெடுக்கவும். சாஃப்ட் நியூட்ரல் ஃப்ளேமை அமைக்கவும். சில்வர் பிரேசிங் ஃப்ளக்ஸை பேஸ்ட் வடிவில் தேர்ந்தெடுக்கவும். ஜாயிண்ட் மற்றும் ஃபில்லர் ராடில் அதை சரியாக பயன்படுத்துங்கள். 40 முதல் 50% சில்வர் மற்றும் 25 முதல் 15% ஜிங்க் கொண்ட சில்வர் பிரேசிங் அலாய் ஃபில்லர் ராடை 1.6 mm தேர்ந்தெடுக்கவும். ஜாயினிங் ஏரியாவில் டியூப் மற்றும் ஷீட் இரண்டையும் சமமாக சூடாக்கவும். டியூபை ஆட்டாமல் நன்றாக பிடித்து டார்ச் மூலம் சூடுபடுத்தவும். சாஃப்ட் நியூட்ரல் ஃப்ளேமை அமைக்கவும். ஜாயிண்ட் பகுதியை வெல்ட் செய்ய சில்வர் பிரேசிங் ஃபில்லர் ராடை பயன்படுத்தவும். ஜாயிண்டின் சிறிய இடைவெளியில் ஃபில்லர் ராட் சரியாக உருகுவதை மற்றும் ஓட்டத்தை கவனமாக பாருங்கள். பேஸ் மெட்டல்கள் போதுமான அளவு ஈரப்படுத்தப்பட வேண்டும். இணைக்கப்பட வேண்டிய மெட்டல்கள் சரியாக ஈரப்படுத்தப்படாவிட்டால் தேவையான பிரேசிங் வெப்பநிலையில் அவை சூடாக்கப்படவில்லை என்பதை குறிக்கிறது. பிரேசிங் ஆபரேஷனை முடிக்க ப்ளோ பைப் மற்றும் ஃபில்லர் ராடை ஜாயிண்ட் வழியாக நகர்த்தவும். ப்ளோ பைப் மற்றும் ஃபில்லர் ராடை கையாண்டு மால்டன் மெட்டல் சமமாகவும் எளிதாகவும் பரவ அனுமதிக்கவும். காப்பர் பிளேட்டின் கீழ் அதிக வெப்பமும்
ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டியூபின் மேல் குறைந்த வெப்பமும் இருக்கும் வகையில் எப்போதும் ஃப்ளேமை இயக்கவும். பிரேஸ் செய்யப்பட்ட பாகங்களை சுத்தம் செய்து நன்றாக உலர்த்திய பின் சூடான நீரில் கழுவுவதன் மூலம் ஃப்ளக்ஸ் மிச்சங்களை அகற்றவும். சில்வர் பிரேஸ் செய்யப்பட்ட பகுதிகளின் மேற்பரப்பு குறைபாடுகளை ஆய்வு செய்யவும். 12 mm டயா மற்றும் 1.6 mm சுவர் தடிமன் கொண்ட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டியூபில் ஹாரிசான்டல் பொசிஷனில் காப்பர் கொண்டு சில்வர் பிரேசிங்குக்கான பின்பற்ற வேண்டிய மற்றும் பரிசோதிக்க வேண்டிய முக்கியமான குறிப்புகள். பாதுகாப்பு ஆடைகளை பயன்படுத்துங்கள். சில்வர் பிரேஸ் செய்யப்பட வேண்டிய மேற்பரப்புகள் சரியாக ஃபைல் அல்லது எமரி செய்யப்பட வேண்டும். பிரேசிங் செய்யும் போது நச்சு புகையை தவிர்க்க ரெஸ்பிரேட்டரை பயன்படுத்தவும். காப்பர் பிளேட்டின் கீழ் அதிக வெப்பமும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டியூபின் மேல் குறைந்த வெப்பமும் இருக்கும் வகையில் எப்போதும் ஃப்ளேமை இயக்கவும். சில்வர் பிரேஸ் செய்யப்பட்ட பாகங்களின் குறைபாடுகளை இப்போது பார்க்கலாம். Improper bead. Porosity. Blowholes. Bad fusion. இந்த தலைப்பில் இருந்து நீங்கள் கற்றுக்கொண்டவற்றை விரைவாக மறுபார்வை செய்வோம். ஷீட்கள் மற்றும் டியூப்களை தயார் செய்து ஹாரிசான்டல் பொசிஷனில் அமைக்கவும். சில்வர் பிரேசிங்கான நாசில், ஃப்ளக்ஸ் மற்றும் ஃபில்லர் ராடை தேர்ந்தெடுக்கவும். நியூட்ரல் ஃப்ளேம் அமைக்கவும். ஹீட் மற்றும் ஃபில்லர் மெட்டலை பொருத்தவும். சர்ஃபேஸ் குறைபாடுகளுக்கு ஜாபை சரிபார்க்கவும் கற்றுக்கொண்டீர்கள். நன்றி மாணவர்களை, அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.